அக்னி டிஃபென்ஸ் அகாடமி நம்மளோட பயிற்சி மையத்தில் இந்திய ராணுவம், துணை ராணுவ படைப்பிரிவுகள், ஆர்பிஎஃப், ஃபாரஸ்ட் உள்ளிட்ட டிஃபென்ஸ் படைப்பிரிவுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்கள் இந்த பாதுகாப்பு படைப்பிரிவுகளுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் அண்ட் ரிட்டனுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோராக நம்மளோட பயிற்சி மையத்தில் வந்து ஜாயின் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, அதை பற்றி கேட்டிருந்தீங்க. முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, அக்னிபாத் ஸ்கீம்ல சேர்றவங்களுக்கான ஏஜ் எக்ஸ்டென்ஷன் லிமிட்ல இருந்து கொஞ்சம் 2 வயசு தளர்வு கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அதற்கு அடுத்ததா என்ரோல் ஆகுறவங்கள 25ல இருந்து அதிக விழுக்காடா பர்மனன்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான பதில் இந்த வீடியோல கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா, அக்னிபாத் என்ட்ரிக்கான ஏஜ் லிமிட் இப்போ ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேன், கிளர்க் உள்ளிட்ட அனைத்து பணியிடத்துக்கும் பார்த்தா அப்படின்னா 17.5லேருந்து 21 தான் வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பர்மனன்ட் கமிஷனா இருந்தப்ப ஜிடிக்கு மட்டும்தான் 17.5லேருந்து 21 வயசா இருந்துச்சு. மீதி ட்ரேட்மேன், டெக்னிக்கலுக்கெல்லாம் பார்த்தா அப்படின்னா 17.5லேருந்து 23 இருந்துச்சு. ஸோ இந்த ஃபார்மட், பழைய ஃபார்மட் மறுபடியும் வருமானு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஜிஓ வந்து அஃபிஷியலாக பாஸ் ஆகணும். இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தா அப்படின்னா நம்ம ரீசெண்டாக முன்னாள் ராணுவ தளபதி MM நரவானே அவர்கள் ஒரு புக் ரைட் பண்ணியிருந்தாரு. அதில் அவர் சொல்லி இந்த விஷயம் கூட பார்த்தா அப்படின்னா, அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீம் வழியா என்ரோல் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸை கிட்டத்தட்ட 25ல இருந்து 75 விழுக்காடா ரிசர்வ் பண்ணி அவங்கள ரீட்டைன் பண்ணணும். அதாவது 100 பேர் சேருறாங்க அப்படின்னா அதில் அதிகபட்சம் 75% பேரையாவது இதில் பர்மனன்ட் கமிஷனில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா சாதாரண நபர் சொல்லலை, முன்னாள் இராணுவ தளபதி அப்படின்றப்ப அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை, நிர்வாக விஷயங்கள்ல இவரே அதை சஜஸ்ட் பண்றாரு. அப்படின்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு போகும். அப்படி போகிறப்ப ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க 21 வயசுக்குள்ள இப்போதைக்கு இருக்கீங்க அப்படின்னா அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீமுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர்ல அது 23 ஆக்கப்படலாம். ஆனா இந்த 25% விழுக்காடுன்றது 4 வருடம் முடியறதுக்குள்ள பாருங்க கண்டிப்பா 50 இல்லைன்னா 75 மாத்திருவாங்க. ஸோ அது இன்னும் ஃபியூச்சராக போறப்ப 100 கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பணி நிரந்தரம் இல்லை அப்படின்றத பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா உள்ள என்ரோல் ஆகிற கேண்டிடேட் திறமையான கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்திய ராணுவம் விட்டு தராது. ஸோ நீங்க உங்களோட திறமையும் தகுதியை மட்டும் வளர்த்து மேம்பட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்களும் இந்திய ராணுவத்துல சோல்ஜர் ஆகிடலாம். ஸோ நீங்க இந்திய ராணுவத்துக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்மளோட பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணி ஷியோரா சக்சஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த்.